வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜென்சி பையன். கேரளா சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 9. அதிகாலை 4:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். உடம்பு சுத்தமா முடியாதனால இன்னைக்கு வாக்கிங் போலாமா வேணாமான்னு ஒரே சிந்தனை. சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டுன்னு பல்ல தேய்ச்சி ஷூவை மாட்டி கேட்டு திறந்து வாக்கிங் கிளம்பிட்டேன். எதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப சீக்கிரம் வந்தனால இன்னைக்கு வெளிச்சமே சுத்தமா இல்ல. இந்த நாய் வேற எப்படா கடிக்கலான்னு துரத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி இது செட் ஆகாதுன்னு சொல்லி பக்கத்துல இந்த ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நம்ம தம்பி சூரியன் லைட்டா எட்டி பார்த்தாப்ல கிட்டுக்கிட்டு கிரவுண்டுக்கு போய் இன்னைய கோலான் 10,000 ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போலான்னு கிளம்புற நம்ம நண்பர் அப்படியே அவர் கூட பேச்சு போட்டு 2-3 ஸ்ட்ரெச்சை போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லி சாப்பிட்டு ஃபைபருக்கு கொய்யாப்பழம் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு படத்துக்கு வந்துட்டேன். ஹர்ஷத் கானுக்கு இன்னும் கொஞ்சம் காமெடி சீன்ஸ் அதிகமா கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் படம் நல்லா இருந்துச்சு மக்களே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லஞ்சுக்கு 3 பரோட்டா சாப்பிட்டேன். வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வெக்கப்பட்டு மூஞ்ச முடிக்கிட்டாங்க. வீட்டுல சும்மா தானே இருக்க, வா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலாம் அப்பா கூப்பிட. நானும் சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா நம்ம தாடி பாலாஜின்னு அப்படியே அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டேன். தம்பிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால நீங்க டயட் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம மன்னிச்சிருங்க. நாளைக்கு பார்ப்போம் மக்களே.